வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட ஐயப்ப கோயிலோட யாத்திரையை தான் பார்க்க போகிறீங்க. நான் பெருவழி யாத்திரை போக போகிறேன். போன வாட்டியுமே நான் வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். இது ஒரு பிக் வீடியோ தான். நான் ஷார்ட்ஸும் நான் போடுறேன். நீங்கள் பிக் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா கதையும் நான் சொல்லிகிட்டே நான் போவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க ஓகே சூப்பர். நம்ம என்னென்ன வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறோன்ட்டு நான் வெளியே நான் காட்டுறேன். அதுக்கெலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து என் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என் இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் 2000 பேர் இருக்கீங்க, அதில் வெறும் 117 பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேங்க. இது என் ஃபேஸ்புக் பேஜ். இதில் பரவாயில்ல, ஒரு 1000 பேராச்சும் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. இது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் மட்டும் கொஞ்சம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் போகிற ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதில் மேக்ஸிமம் வந்து வந்துடும். நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இது என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டு. யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க. பிக் வீடியோ வந்து கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் பிக் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஓகே சூப்பர். நம்ம ப்ரிப்ரேஷன் பார்ப்போம். நான் வந்து பெருசாக நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல. இதுதான் இங்கே இருமுடி பை, ஜோல்னா பையும், இல்லை 2 வேட்டி, இன்னர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். வேறு எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல. ஓகே சூப்பர். ஓகே, நம்ம கோயிலில் போய் இருமுடி கட்டிட்டு நம்ம வீடியோ கன்னியூ பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து எந்த கோயிலில் முடி கட்டணுமோ அதே கோயிலில் தான் நான் இந்த வாட்டி நான் முடி கட்டிட்டேன். நான் வந்து ஒரு 5 மணிக்கு முடி கட்ட ஆரம்பித்தேன். எங்கள் இதில் மத்தியமாக நான் கட்டிட்டேன். ஒன்றும் எங்கள் சாமிக்கு ஒன்றும் முடியல. மணி வந்து 8 ஆகுது. ஒரே ஒரு கட்டு தான் கட்டிட்டு நம்ம வீடியோ வந்து நம்ம ஏரிமேலியிலேருந்து போவோம். என்ன பிளான்னு எனக்கு தெரியல. என்ன வந்தால் நான் ஷார்ட்டாக போடுறேன். பார்த்துக்கிட்டு வந்து அச்சங்கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபால்ஸ். இது இந்த ஃபால்ஸ் நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் அச்சங்கோவில் பக்கத்தில் இருக்குது. இது போகிற ரூட்டே வந்து செம்ம பயமற்றதாக இருக்குது. இது குளிச்சு முடிச்சுட்டு அச்சங்கோவில் போயிட்டு நான் வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த ஃபால்ஸ் நேம் பேரே தெரியல, ஆனால் கரெக்ட் வரையே குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இந்த வியூலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வியூ செம்மையாக இருக்குல்ல. அந்த ஃபால்ஸோட நேம் தான் தெரியல, ஆனால் அந்த ஃபால்ஸ் வந்து அச்சங்கோயிலில் இருக்குது. நீங்கள் சபரிமலை ட்ரிப் போட்டிங்கன்னா இந்த ஃபால்ஸை குளிக்கலாம், ஃப்ரீயாக குளிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஓகே சூப்பர். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்து அச்சங்கோயிலுக்கு நாங்கள் 10:30 ரீச் ஆகிட்டோம். அச்சங்கோயிலை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அச்சங்கோயிலில் இருக்கவங்களுக்கு யாருக்கா பாம்பு கட்டிச்சுன்னா நைட் 8 மணி ஆனாலும் இந்த கோயில் திறந்தே இருக்குமா. அப்போ ஒரு பெல் அடிப்பாங்க, அப்போ ஒரு தாண்டி வருவார். தாண்டி வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அந்த ஐயப்பன்கிட்ட இருக்க அந்த சந்தனத்தையும் இதுவும் அந்த தாண்டி வந்து கொடுப்பாராம். அந்த தீர்த்தத்தையும் அந்த சந்தனத்தையும் கடிச்ச இடத்துல அந்த சந்தனத்தை தருவிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டா அந்த விஷம் வந்து மூஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அச்சங்கோயிலில் வந்து பூர்ண புஷ்பதியோட இருப்பார் ஐயப்ப சாமி வந்து. இந்த தகவல் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து எருமையில் நாங்கள் வந்துட்டோம். எருமையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் எல்லாருக்கும் கலங்களும் பூசிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பேர் இவங்க தான் எங்கள் கன்னிச்சாமி. இவங்கெல்லாம் வந்து கலர் பூசி பேட்டத்தில் ரெடி ஆகிட்டாங்க. பார்த்துட்டு இருக்கிறது வந்து எரிமேனி. ஏன் எரிமேனின்னு சொல்கிறாங்கன்னா, எருமத்தலை இருக்கிற மகிழ்ச்சியை வந்து வதம் பண்ணனால இதை வந்து எரிமேனின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இந்த இடத்துல வந்து கலர்லாம் பூசி டான்ஸ் ஆடுறோன்னா, மகிழ்ச்சியை அழிச்ச அந்த சந்தோஷத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் வந்து கலர் பூசிட்டு வந்து டான்ஸ் ஆடுறோம். அது பக்கத்தில் பாபர் சமாதி இருக்குது. பாபர் யாருன்றது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள். இதுதான் வந்து தலைப்பாறை. இங்கேருந்து தான் வந்து ஐயப்ப சாமி வந்து பிள்ளை. இதுதான் வந்து ஒரு ஐதீகம். இன்னும் அந்த தடம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. சூப்பர். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடின்னு காடின்னு வந்து பாபர் சமாதி போட்டு அடுத்து தர்மசாஸ்திரம் கோயிலுக்கு போவாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து அன்னதானம் முடிச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இருக்கிற இடம் தான் வந்து பாபர் மசூதி. இந்த மசூதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு பெரிய வரலாறு இருக்குது.
பாவர்னு ஒரு கடல் கொள்ளையர் வந்து வந்தார். அப்போ ஐயப்பனுக்கு அவருக்கு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில் பாவரால் வந்து ஜெயிக்க முடியல, தோற்றுட்டார். அதனால் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஏற்றுக்கிட்டாரு. எல்லோரும் வந்து இந்த யாத்திரை வந்தால் வந்து பாபர் சமாதியை பார்த்துட்டு தான் வந்து போவாங்க. பாபரின் தோழே சரணம் ஐயப்பா, இதுதான் வந்து பாபரோட கதை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காளைக்கட்டி போயிட்டோம். காளைக்கட்டிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பெருவழி வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா பெருந்தோடு, அப்புறம் பொறி போடுற அந்த குளம், அப்புறம் முருகர் கோயில் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் வந்து இந்த வாட்டி நாங்கள் போகல, நாங்கள் காளைக்கட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஐயப்பசாமிகிட்ட ஒரு 3 கோரிக்கை கேட்டிருக்கேன். அந்த கோரிக்கை நடந்தோடனே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சுவாமி சரணம் ஐயப்பா. இப்போ நாங்கள் நடந்து வந்து காளைக்கட்டின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். காளிக்கட்டியோட கோயிலை பற்றி சொல்லணுன்னா வந்து இது ஒரு சிவன் கோயில். ஐயப்பனுக்கும் மகேஷுக்கும் சண்டை நடக்கிறப்ப சிவனோட வாகனமான நந்தி வந்து அந்த போரில் கலந்துக்க வந்துச்சு. சிவபெருமான் வந்து கண்ட்ரோல் பண்ணி அடக்கினாடு தான் கால் கஷ்டி வாய்க்கோளது குளிரில் காளைக்கட்டி. அந்த கோயிலை காட்டுறோம் பாருங்களேன். இதுதான் அந்த கோவில். நான் குளிக்கலை, என்னால் போல். காலை குளிச்சுட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். இல்லை வாய் பயமாக குளருது. ஓகே, நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குட் நைட். அங்கே போனால் தெரியும். இதுதான் அழுதா நதி. இந்த நதி எப்படி உருவாச்சுன்னா வந்து மகிழ்ச்சிக்கும் ஐயப்பனுக்கும் வந்து ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் வந்து மகிழ்ச்சி வந்து தப்பை உணர்ந்து அழுததால் இந்த அழுதா நதி வந்து உருவாச்சு. இது அழுதா நதியோட வரலாறு. இங்கேருந்து ஒரு கல் எடுப்பாங்க. அந்த கல்லத்தை போய் கல்லடு குன்ற வைப்பாங்க. லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஏற்றம் ஏறும் போது அரிய சுதனை துடுத்து செல்வான், வழிகாட்டிடவே வந்துடுவான், மண்புலி ஏறி வந்துடுவான். வீரமணி ராஜசாமி சும்மா சொன்னாங்க, அழுதில் அழாதவனும் கரிமலையில் நடுங்காதவனும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதா சாமி சரணம் சொல்லி தான் ஏறி நிற்கிறேன். சாமி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமியே சரணம் ஐயப்பா. அழுத ஏற்றம் இதுதான். இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கடிதமாக. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா சொல்லிட்டு போயிடணும். சாமியே சரணமையப்பா. இதை ஏறி முடிச்சுட்டு கல்லூரி குன்று வந்துட்டேன். இந்த கல்லூரி குன்றுக்கும் ஒரு கதை இருக்குது. என்னென்னா வந்து மகிஷோட போத உடலை வந்து புதைக்கிறப்ப அந்த உடல் வந்து பெருசாகினே போச்சு. அது பெருசாலாம் சூரியனே உழவு தாங்கன்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமி அந்த உடலை இங்கே புடச்சி மூடி வச்சுருந்தார். அதில் மகிழ்ச்சி திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே கல் வச்சுட்டு இருக்காங்க. அதான் ஐதீகம். தான் அந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். இதுதான் நம்ம எடுத்து கல். இதை நம்ம வந்து விட போகிறோம். இப்போ இதான் கல்லிடம் குன்று. இதுதான் கல்லை விடணும். லாஸ்ட் டைம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், பார்க்காதவங்க வாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஞ்சிப்பாறை கோட்டை. இது இங்கே மேலே வந்து ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அம்மன் கோவிலும் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நான் வீடியோவாக நான் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்டு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். அதுதான் இது. ஜெய் ஸ்ரீராம் சாமி. ஜெய் ஸ்ரீராம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது.
இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்து முக்குழி. இந்த முக்குழி வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐயப்ப சாமி கோயிலும் இருக்குது. இந்த சைடு வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த சைடு வந்து முடியாதவங்க வந்து ஆட்டோ ஏறி போயிடுவாங்க. அந்த இடத்துல இது நாங்கள் டைம் நேரத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். நாங்கள் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஆமாம், கும்பலாக போகிறது சேஃபு. இதுதான் புதுச்சேரி தாவரம். இந்த ரோடு வரத்துக்கு தான் எப்படா வரும் பார்த்துக்கினே இருந்தோம். அப்படியே வந்துட்டோம். இதை தானே இன்றைக்கி கரிமலை ஏறிடலாம். இன்றைக்கி போக முடியாது, கரிமலையில் ஹால்ட்டு. எனக்கு டயர்ட்னஸ்லாம் இல்லை, என்னால் இறக்கத்தில் இறக்க முடியல. பேக் பெயின் வருது, ஷோல்டர் வலிக்குது, அதுதான். ஓகே, இதுதான் வந்து அழுத ஏற்றத்தோட பார்ட்ரு. இந்த ஆற்றை தாண்டி மேலே ஏறினா வந்து அழுத சரியாக. கரிமலை ஏற்றம் மணி கரெக்டாக 3:56. ஒரு போயிடலாம் அங்கே. போயிடலாம் இதோ வந்துட்டோமே. எத்தனை மணி சாத்தமா? 3. கரிமலை ஏற்றம் கடினம் குடுவர் வாய் 5. சும்மா சாமி சொன்னாங்க கரிமலை ஏற்றம் கடினம்ட்டு. ரொம்ப கஷ்டமாக தான் சாமி இருக்குது. சார்னு சொல்லியிருந்தான் போயிட்டுருக்க பாருங்கட்டு. டாப்பு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் சாமி. மோஸ்ட் போக முடியல சாமியே சப்பையப்பா. யானை சாணி வேறு பயம் கொடுத்துது. கரிமலை டாப் வரத்துக்குள்ளே இருட்டிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எப்படி யாருன்னே தெரில. ஐயப்ப சாமி தான் எப்படியே கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்தார். அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த பெருவில் ஐயப்ப சாமி ஏதோ ரூபத்தை நடமாடுறாரு. நான் என்னென்ன பெருசாக விருது வந்துட்டேன். ஐயப்பனை தான் நம்பி நான் வந்தேன். ஐயப்பக்கிட்ட மட்டும் தான் பிச்சை எடுக்க முடியும். எந்த மனுஷன்கிட்டையும் அந்த உதவி கேட்க முடியாது. அந்த சூழ்நிலை ஐயப்ப சாமி தானே ஏற்றி விடுது. அதேமாதிரி எல்லாத்தையும் என் லைஃப்பில் ஏற்றி விட்டா நல்லாயிருக்கும். ஐயப்பா என்னை கை விட்டாதப்பா. சாமியே சொல்லணும் ஐயப்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கரிமலை டாப்பில் ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஏற்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு ஏற்கத்துலேருந்து பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. ஏற்றத்தை விட இறக்கம் தான் சாமி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு கையிலாண்டு நடுங்குது பாருங்கள். எங்கே ஒழுக்கம் எங்கே இது பண்ணுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த வாட்டி எல்லா ஏற்றத்தையும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மழை பெஞ்சிருந்தால் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஈரமாக இருக்குது. சுவாமியே சரணமையப்பா. எல்லாம் அழைப்பு என்னோட கிருபை தான். கரிமலை ஏற்றம் கடினம் வந்து கேள்வி தான் போட்டிருக்கேன். இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது. அதோட கஷ்டம் இறங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முட்டி செம்ம வலி. கொஞ்சம் ஸ்லிப்பானா அவ்வளோதான் போல் இருக்குது. நீங்களும் எப்படி இருக்குதுன்ட்டு வீடியோவில் பார்க்கறது ஈஸியாக இருக்கும்.
முட்டி கயின்றோம். நம்ம விரதம் ஒழுங்காக இருந்தால் அந்த இடம் ஒழுங்காக வந்து போயிடலாம். ஒழுங்காக விரதம் இருக்கல கீழே லாஸ்ட் டைமில் நடக்கப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா தான் கை பிடிச்சிட்டுன்னு போனார் ஐயப்ப மாரி. இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, என்ன முட்டி தான் வலிக்குது, வேறு எதுவும் இல்லை. எப்படியோ இறங்கி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு இது தான். அதுக்கப்புறம் பெரியான வட்டம், சிறியான வட்டம், பம்பா, பூஜை அதெல்லாம் நாங்கள் பெரிய வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. மேக்ஸிமம் இந்த அள்ளி கடை வந்தாலே பாதி இது நம்ம பெருவையே நம்ம முடிச்சிட்டோம். அந்தமாரி தான் இந்த அள்ளி கடை பார்த்தோன்னே எப்படா கரிமணம் முடிஞ்சிச்சின்னு ஒரு சந்தோஷம் வரும். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படியோ வந்து பெரியான வட்டம் வந்து நம்ம வந்துட்டோம். அடுத்தது வந்து சிறியான வட்டம், அடுத்தது பம்பா. இந்த விரிலாம் ரெடி ஆகுது. விரி ஏன் ரெடி ஆகுதுன்னா வந்து ஜோதிக்காக ரெடி ஆகுது. இந்த இடத்துல ஜோதி வந்து பார்த்தா நல்லா தெரியும், எங்கள் சாமி சொன்னார். அதுக்கு தான் வந்து விரிலாம் ரெடி பண்ணுறாங்க. ஜோதி அப்போ தான் செம்ம கூட்டமாக இருக்கும் போல் இருக்குது. ஓகே சாமி சொன்னமையப்பா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சாமி. வெற்றிகரமாக வந்து நாங்கள் பம்பா வந்துட்டோம். பம்பா ஸ்நானம் பண்ணிட்டு இருமுடி இறக்கிட்டு அப்புறமேட்டா வந்து ஒரு ஐயப்ப பூஜை வரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அந்த பூஜையை பாருங்கள், சின்ன வீடியோ தான். ஓகே. ஐயப்ப பூஜை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பம்பாயை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் இருமுடி வாங்கிட்டுக்கிறாங்க, நானும் இருமுடி வாங்கிட்டேன். நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் பம்பா கணக்கு கோவில். அது ஒரு லைன் நிற்கிதுல்ல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வெர்ச்சுவல் டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு வர சாமி வந்து அந்த வெர்ச்சுவல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, இல்லைனா உள்ளார விட மாட்டாங்க. ஸ்பாட் புக்கிங் நம்பி வந்துடாதீங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனாலும் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது நல்லது. சூப்பர். சுவாமி சரணமையா. நீதிமலையிலே போவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீரிமலை வழியாக வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் நீரிமலை வந்து நம்ம ஏறிட்டு இருக்கோம். நீர்மலை வழியாக நம்ம ஏறிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்ட வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அப்பாச்சி மேட்லேருந்து அந்த உண்ட வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் வந்து அந்த உண்ட வழிபாடு பண்ணாங்க. இது என்ன கதைனா வந்து அங்கே இருக்க
கனவுங்களாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுத்துறதுக்கு பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சபரிபீடம். சபரிபீடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சபரிபீடம் வந்து ராமாயணத்து காலத்து கதை இது. சபரின்னு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமர் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஐயப்ப சாமி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து காட்சி தந்தாங்க. அவங்க ராமன் நடிச்சுன்னு இது பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர்னால சபரி மலைன்றதால இவங்க சபரிமலைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சரங்குத்தி. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வர கன்னிமார்கள் வந்து இங்கே சரங்குத்துவாங்க. அதுதான் இதுக்கும் ஒரு கதை இருக்குது. என்ன கதைனா வந்து மாலிபுரத்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து எங்கள் சன்னிதானத்தில் வந்து கன்னிசாமி எல்லாம் அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயப்ப சாமி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஐதீகமாக வந்து எல்லாம் வந்து சரம் குத்திட்டு போவாங்க. நாங்கள் வந்து க்யூவில் வந்து நாங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாட்டி க்யூ வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லபடியாக வந்து க்ரௌட் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அந்த 18ஆம் படி ஏறுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் புரியாத ஒரு இடம் அது. அந்த இடத்துல போய் பார்த்தா தான் வந்து அவருக்கு வந்து அதை அனுபவிக்க முடியும். அந்த அது ஒரு தனி ஃபீல் அந்த 18ஆம் படி ஏறுறப்போ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியோ 18ஆம் படி ஏறி ஐயப்பா நல்லபடியாக நான் பார்த்துட்டேன். சுவாமியே சரணையப்பா என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. நல்லபடியாக வந்து நான் ஐயப்ப சாமியை பார்த்துட்டேன். அவங்களோட பிளெஸிங்ஸும் வாங்கிட்டேன். நெய் தேங்காவும் நாங்கள் பிரிச்சுட்டு இது பண்ணிட்டோம். நான் இந்த வாட்டி வந்து க்ரௌடு இருக்கிறதால ஒரே ஒரு தான் ஐயப்ப சாமி பார்த்தோம். அது நல்லா சந்தோஷமாக திருப்தியாக வந்து பார்த்தோம். அவ்வளோ தூரம் நடந்து வந்த அந்த களைப்பே தெரியல. எனக்கு எப்படியோ ஐயப்ப சாமியோட அருள் கிடச்சிடுச்சு. எப்படியோ வந்து நான் ஐயப்ப சாமிகிட்ட வந்து நெய்லாம் வந்து குருசாமி கொடுத்தாரு. குருசாமியும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அதை வாங்கி நாங்கள் இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா நிலக்கலுக்கு வந்து போயிட்டோம். நிலக்கலுக்கு போயிட்டு அடுத்து நாங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பழனி போயிட்டோம். பழனி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஐதீகமாக எங்கள் வீட்டில் செய்வாங்க வந்து பழனியில் வந்து இது நாங்கள் ட்ரெடிஷ்னலாக நாங்கள் பெருவழி நடக்கும். ட்ரெடிஷ்னலாக நாங்கள் ஒரு இதெல்லாம் செய்வோம். அது நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, நாங்கள் தான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அங்கே போய் சக்தி பூஜை வந்து நாங்கள் பம்பால் வைக்கிறதாகட்டும், பழனியில் நாங்கள் இப்போ செய்கிற ஐதீகமாகட்டும் எந்த இடத்துலையும் வந்து செய்ய மாட்டாங்க. இது எங்கள் குரூப்பில் மட்டும்தான் செய்வாங்க. எங்கள் மனோகர் சாமி தான் வந்து இந்த ட்ரூப் வந்து குருசாமியாக இருப்பார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை ட்ரெடிஷ்னலாக வந்து ஒன்றும் வந்து கடைப்பிடிச்சின்னு இருக்கார். ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பழனி வந்து எடுத்தது. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாமி வந்து எங்கள் கூட வந்து இருந்தாங்க. இவ்வளோ சாமி வந்து அந்த பார்க்குறீங்க நீங்கள். அது நாங்கள் வந்து எப்படி நாங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து நாங்கள் பண்ணுறோன்றது நீங்களே பாருங்கள். எல்லா சாமியும் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது எங்கள் மட்டும்தான் நடக்குது. ட்ரெடிஷ்னலாக வந்து ஒன்றும் வந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெருவழி யாத்திரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வரும், அதுலேயும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் 1K இல்லை 2K ஆச்சும் போகும். ஒரு 2 மில்லியன் போனால் கூட தப்பு இல்லை. கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட்டீஸ். தேங்க்யூ ஃபார் சுவாமியே சரணம் ஐயப்பா.